இப்போ அது பார்ட் 2 காணொலி கொஞ்சம் பெருசாக போனதுனால கட் பண்ணி 2வது காணொலியாக எடுத்துட்டோம். ஸோ இந்த படத்தில் என்ன பார்க்க போனாச்சு, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மேக்ஸிமம் மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டிசைன் டேட்டா புக்கில் இருக்க ஃபார்முலா வச்சு எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார்முலா ஆல்ரெடி மேலே எழுதிட்டேன், அதுக்குரிய நொட்டேஷன்ஸும் நான் கீழே வந்துட்டு கொடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு எங்கே கண்டுபிடிச்சோன்னா மேலே கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எக்ஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒய், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்து வந்தாலே போதும். ஸோ வந்துட்டு இது அவ்வளோ வந்துட்டு டஃப்பாக இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ அவங்க சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப போராட தேவையில்லை இது கூட. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நான் 0 கொடுத்துட்டேன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் எக்ஸோட வேல்யூ எடுத்து அப்படியே காப்பி அடித்து கொள்ளவும். அப்படியே காப்பி வச்சிட்டிங்களா? அடுத்து ஸ்ட்ரெஸ் இதுக்கும் சேம்னா 56.4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே மேலே நம்ம இந்த வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், ஹோம்ஒர்க் கொடுத்தேன், இதை போட்டுருங்க 36.74. அது என்ன சார் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேல்குலேட்டரில் போட்டு ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு உங்களை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கேல்குலேட் பண்ணுறேங்க, இதையும் நீங்களே கேல்குலேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 74.52 Nm² வரும். அதே மாதிரி வந்துட்டு எல்லா ஆன்சருக்கும் ஒரு யூனிட் வரும், அதையும் நான் சொல்லலை, அதையும் நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக போடுங்க. அப்படின்னா தெரியும் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு. உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரலாம், சொல்லிக் கொடுக்குறது நானா இல்லை நீங்களான்ட்டு. உங்களோட எஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஐயோ ஆல்ரெடி எழுதிட்டோம் போலையே 56.4. சரி விடுங்க, காப்பி அடிக்கிறது தானே, அப்படியே காப்பி அடிப்போம். 56.4 அவ்வளோதான். 4 இன்ட்டு 36.74. அதெல்லாம் குருதேவா அப்படியே காப்பி அடிக்கிறீங்கன்னு கேட்டால், இப்போ இதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா அது வந்துட்டு மேக்ஸிமம். ஓகேங்களா? மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்துட்டு மினிமம் அதில் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ரொம்ப அப்படியே வந்துட்டு. ஸோ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -18.11 Nm² வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்ச 2 வேல்யூ மைனஸ் பண்ணோம். அது என்ன இதுனா 74.52 மைனஸ் ஆஃப் 18.11 டிவைடட் பை 2. அதே மாதிரி 74.52 ப்ளஸ் 18.11. நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்ட் 1யும் பார்ட் 2யும் நான் ஒரே நாளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஷ்டம் இருந்தால் பார்ட் 2 பாருங்கள், இல்லைன்னா விட்டுருவோம். ஓகே, இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். இது வந்துட்டு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ். இது வந்துட்டு இந்த ஃபார்முலா ஆக்சுவலி நம்ம போட்டு கண்டுபிடிக்க மாட்டோம், அது வேறு ஃபார்முலா இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ்.